முன்னொரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். பேருக்கு ஏத்தாப்ல அவன் எப்பவுமே நேரடியா உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். அவனோட பொண்டாட்டி பேரு அனுசுயா. புருஷனோட குணம் அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட அந்த குணத்தினால வர பிரச்சனைகளை அவளால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் சாயந்தர நேரம் சத்தியமூர்த்தி வயல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அனுசுயா குடிக்க தண்ணி கொடுத்தா. இந்தாங்க, முகத்தை கழுவிட்டு உள்ள வாங்க. சத்தியமூர்த்தியும் முகத்தை கழுவிக்கிட்டு, என்ன அனுசுயா, இன்னைக்கு முகம் வாடி போயிருக்கே, குழம்புல உப்பு அதிகமா போட்டுட்டியா? அனுசுயா கோவமா, என்னோட முகத்துக்கும் குழம்புல உப்பு இல்லைங்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்? பின்ன எதுக்காக முகம் வாடி போயிருக்கு? ஏதோ சொல்ல நினைக்கிற, நேரா சொல்லு. அனுசுயா கொஞ்சம் தயக்கமா, அது நாளைக்கு எங்க அண்ணன் பூபதி நம்ம வீட்டுக்கு வராரு பட்டணத்துல இருந்து. சத்தியமூர்த்தி கொஞ்சம் கோவமா, வரானா? எதுக்கு மறுபடியும் பெருமை பேசவா? என்னங்க, அவரு நம்மளுடைய உறவு, அப்படி சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, இந்த தடவை வரும்போது ஒரு நல்ல ஆளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஆளையா? எதுக்கு? நம்ம வயலுக்கு பக்கத்துல 5 ஏக்கர் காலி இடம் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கு பட்டணத்துல இருந்து யாரோ முதலாளிய கூட்டிட்டு வராராமா. ஓஹோ, அப்ப நம்ம இடத்த வித்து கொடுக்கற புரோக்கரா வரானா? ஐயோ, புரோக்கர் வேலைலாம் பார்க்கலங்க. அந்த வறண்ட பூமியை வச்சுக்கிட்டு நாமளும் பயன்படுத்துறது இல்ல, அது வீணா தானே போகுது. அதை வித்தாலாவது கொஞ்சம் காசு கிடைக்கும், தேவையானதை வாங்கிக்கலாம். இங்க பாரு அனுசையா, அது எங்க அப்பா காலத்து இடம், எனக்காக கொடுத்துட்டு போனாரு. அதை விற்க முடியாதுன்னு உங்க அண்ணன் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. அனுசையா புருஷன் காலை பிடிச்சு, என் பேச்சு கேளுங்க, அவரு வயசுல உங்களை விட மூத்தவரு. அவர்கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசுங்க. உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி ஏதாவது பேசி அவர் மனசை காயப்படுத்தாதீங்க. நான் பார்த்து சொல்றேன் மச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. சத்தியமூர்த்தி பெருமூச்சு விட்டு, சரி, உனக்காக பார்த்து பேச முயற்சி பண்றேன், ஆனா போய் மட்டும் சொல்ல மாட்டேன். அடுத்த நாள் காலையில பட்டணத்திலிருந்து பூபதி மாட்டு வண்டியில வந்து இறங்கினான். பட்டு துணி, கழுத்துல தங்க சங்கிலி போட்டுக்கிட்டு அவன் பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தான். என்னம்மா தங்கச்சி, இன்னும் இந்த வீட்டில தான் இருக்கீங்களா? ஓடு கூட உடஞ்சி விழுந்திருக்க போலயே. அனுசூயா சிரிச்சுக்கிட்டே, வாங்கண்ண, உங்க கருணையால கூடிய சீக்கிரம் பெரிய வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தியை பார்த்து, ஏங்க அண்ணன் வந்துட்டாரு. சத்தியமூர்த்தி எழுந்திருச்சு வராம, பார்த்தேன், வாங்க மச்சான் உட்காருங்க. அப்ப பூபதி அவன் கிட்ட, என்ன சத்தியமூர்த்தி, மச்சான் வந்திருக்கேன், எழுந்திருச்சு வந்து கூப்பிட மாட்டியா? இதுல என்ன இருக்கு மச்சான், நீங்க வந்தது என்ன பார்க்க இல்லை, என் வயலை பார்க்க தானே வந்திருக்கீங்க, நேரா விஷயத்துக்கு வாங்க. அனுசூயா பதட்டமா, என்னங்க? பூபதி சிரிச்சுக்கிட்டே, பாத்தியாமா, இவன் மாறவே மாட்டான், உள்ளத பேசுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருப்பான். சரி, நான் என்ன சொல்ல வந்தனோ அதை அப்படியே சொல்றேன். சொல்லுங்க. உன்னோட 5 ஏக்கர் வறண்ட பூமி இருக்குல்ல, அதுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபான்னு 50,000 ரூபாய் தர சொல்றேன். அனுசூயா ரொம்ப சந்தோஷமா, 50,000 ரூபாவா? ஆமா, அந்த பணத்தை வச்சு இந்த வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடு கட்டலாம், அப்படியே தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அப்ப சத்தியமூர்த்தி பொறுமையா, இடத்த விற்க விருப்பம் இல்ல மச்சான். பூபதி கோவமா, என்னது விருப்பம் இல்லையா? அந்த பூமியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா விற்கவும் மாட்டேன். இங்க பாரு சத்தியமூர்த்தி, உண்மையை பேசுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசாத. பணத்தோட மதிப்பு உனக்கு தெரியலனாலும் உன் பொண்டாட்டிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏங்க, அண்ணன் சொன்னது உண்மைதானே? அந்த பணம் வந்துச்சுன்னா? அனுசையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பூமியை விற்கிற மாதிரி இல்ல. மச்சான், நீங்க இதுக்கு தான் வந்தீங்கன்னா உடனே நீங்க போலாம். பூபதி ரொம்ப கோவமா, சி, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பேச முடியுமா? அனுசையா, இவனை கட்டிக்கிட்டு நீ அழு, என்னை விட்டுடு, நான் கிளம்புறேன், பணத்தோட அருமை தெரியாதவன். பூபதி கோவமா வண்டி ஏறி போயிட்டான். பாவம் அனுசையா அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனா சத்தியமூர்த்தி சந்தோஷமா, அப்பாடா, ஒரு தொல்லை ஒழிஞ்சது. இது நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா ஊர்ல ஒரு பஞ்சாயத்து கூடுச்சு. அப்ப அந்த ஊரோட தலைவர் மலையப்பன் கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருங்கய்யா, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நம்ம ஒரு ராமர் கோவில் கோபுரத்தை கட்டணும், அதுக்கு பணம் தேவைப்படும். தெரியுங்க ஐயா, அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும், ஆனா யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்குற எண்ணத்துல நான் இல்ல. நல்லதுங்க ஐயா, ஆனா யாரு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு இந்த புத்தகத்துல எழுதி வைக்கிறேன், அப்பதானே ஒரு கணக்கு இருக்கும். என்னோட பங்கா கோவிலுக்கு 100 ரூபாய் கொடுக்கறேன். எல்லாருமே கை தட்டினாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களா, நான் 50 ரூபாய் கொடுக்கறேன், நான் 20 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் சத்தியமூர்த்திய பார்த்து, என்ன சத்தியமூர்த்தி, நீ எதுவும் கொடுக்கலையா? சத்தியமூர்த்தி எழுந்துச்சு நின்னு, நானும் கொடுக்கறேங்க ஐயா.
சரி சரி, நீ ஒரு 10 ரூபாயாவது எழுதுவேன்னு நினைக்கிறேன். 10 ரூபா கொடுக்கறேன், ஆனா ஒரு சந்தேகம். அப்ப தலைவர் என்ன அதுன்னு கேட்டாரு. போன வருஷம் கோவில சீரமைக்கிறேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பணம் வசூல் பண்ணீங்கல்ல? தலைவர் கொஞ்சம் பதட்டமா, ஆமா வாங்கினேன், அதுக்கு என்ன? ஆனா கோவில சீரமைக்கலையே, அந்த பணம் என்னாச்சுங்க ஐயா? அந்த ஒரு நொடி பஞ்சாயத்துல இருக்கிற எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்ப தலைவர் கோவமா, என்ன சத்தியமூர்த்தி, என் மேல பழி போட பாக்குறியா? நான் பழி போடலங்க ஐயா, கணக்கெங்கன்னு தான் கேக்குறேன். அந்த கணக்கை நீங்க காட்டினீங்கன்னா கோவிலுக்கு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் கூட கொடுக்கறேன். தலைவர் கோவமா முறைச்சு, நீ என்ன அவமானப்படுத்துற, என் நேர்மைய சந்தேகப்படுற. நேர்மையா இருக்கிறவங்க கணக்கு சொல்ல தயங்க கூடாதே. அது அந்த பணத்தை கோவில சீரமைக்கிறவங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். இன்னும் அவங்க வரல, அப்ப பணம் திரும்ப வராதா? மலையப்ப ரொம்ப கோவமா, போதும் வாய மூடு. நீ என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. இந்த ஊரோட தலைவன் நான் தான். பஞ்சாயத்து முடிஞ்சது, கிளம்புங்க. எல்லாரும் சரின்னு போயிட்டாங்க. அப்ப சத்தியமூர்த்தியோட நண்பனான ராமு அவன் பக்கத்துல வந்து, டேய் சத்யா, உனக்கு எதுக்குடா? அவன் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்கு நேரடியா அவன் கூட மோதுற? உண்மையை சொல்ல எதுக்குடா தயங்கணும்? அவன் திருடன். திருடங்கிறத மூஞ்சிக்கு நேரா சொன்னேன். உன்னுடைய இந்த குணமே உனக்கு ஆபத்தாக போகுதுடா, பாத்துக்கோ. சத்தியமூர்த்தி அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா மலையப்ப வீட்டுக்குள்ள ரொம்ப கோவமா இருந்தான். அப்ப மலையப்ப அவன் மனசுக்குள்ள, இந்த சத்தியமூர்த்திக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எல்லார் முன்னாடியும் என்ன கேள்வி கேட்பான். அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும். மலையப்ப அந்த ஊர்லயே ரொம்பவும் பிரபலமான திருட காந்தையாவ வர சொல்லி சொன்னான். இதை கேளு காந்தையா. சொல்லுங்க ஐயா. இங்க பாரு, இந்த பையில என்ன இருக்குன்னு பாரு. ஒரு சின்ன துணிய கொடுத்தான். அப்ப காந்தையா அதை திறந்து பார்த்து, தங்க வளையலு. யாருதுங்க ஐயா? என் பொண்டாட்டியோடது. நீ செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி சத்தியமூர்த்தியோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற அரிசி மூட்டைக்கு பின்னாடி இதை ஒளிச்சு வச்சிடு. காந்தையா ஆச்சரியமா, அப்படியா? அப்ப இது எனக்கு இல்லையா? உனக்கு இல்ல, சத்தியமூர்த்தியோட வீட்டுல இதை வச்சிட்டு வா. அப்புறம் உனக்கு தர வேண்டியதை கொடுக்கறேன். சரிங்க ஐயா, இன்னைக்கு ராத்திரி நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சிடுறேன். காந்தையா அன்னைக்கு ராத்திரியே சத்தியமூர்த்தியோட வீட்டுக்கு போய் அவன் அரிசி மூட்டை வச்சிருந்ததுக்கு நடுவுல இந்த வளையல ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டான். அடுத்த நாள் காலையில ஊரெல்லாம் ஒரே பதட்டம். அப்ப மலையப்ப சத்தமா அழுதுகிட்டே, ஐயோ போச்சு போச்சு, என் பொண்டாட்டியோட தங்க வளையல காணோம். ஐயோ, யாருங்க ஐயா திருடினது? எனக்கு சந்தேகம் எல்லாம் அந்த சத்தியமூர்த்தி மேலதான். அவன் தான் திருடி இருப்பான்னு தோணுது. அவனா? ஆமா ஆமா, அவனுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அதான் என் வீட்டுல இருந்து வளையல திருடிக்கிட்டு போயிருக்கான். அப்பதான் அந்த பக்கமா வந்த சத்தியமூர்த்தி, என்னங்க ஐயா என் மேல பழிய போடுறீங்க? பழி போடல, உண்மை. எனக்கு தெரிஞ்சு அது உன் வீட்டுல தான் இருக்கணும். முதல்ல உன் வீட்டை பார்க்கணும். சத்தியமூர்த்தி தைரியமா, எல்லாரும் வந்து பாருங்க, என் வீட்டுல நேர்மையை தவிர வேற எதுவும் இருக்காது. அப்படி மலையப்பனும் ஊர்ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து சத்தியமூர்த்தியோட வீட்டுக்கு போனாங்க. தேடுங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க. எல்லாரும் வீடு முழுக்க தேடினாங்க. எதுவுமே கிடைக்கல. அப்ப அனுசுயா, ஐயா, என் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க ஐயா. மலையப்ப மனசுக்குள்ள, இந்த காந்தையா எங்க கொண்டு போய் வச்சான்? அந்த அரிசி மூட்டைக்கு பின்னாடி பாருங்க, அங்க கொஞ்சம் தேடுங்க. அப்ப ஒருத்தன் அரிசி மூட்டை கிட்ட போய் தேடி பார்த்தப்போ ஒரு சின்ன துணி அவன் கையில மாட்டுச்சு. ஐயா இங்க பாருங்க ஐயா. மலையப்ப அந்த துணிய பிரிச்சு பார்த்தான். அப்போ அதுக்குள்ள தங்க வளையல் இருந்துச்சு. மலையப்ப சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, நேர்மை நேர்மைன்னு சொல்லி வளையல திருடி ஒளிச்சு வச்சிருக்கான். இவன் தான் திருடன். அனுசுயா பதட்டமா, ஐயோ என்னங்க, என்ன இது? இது நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அதை கேட்டு சத்தியமூர்த்தி, இல்ல அனுசியா, எனக்கு எதுவும் தெரியாது. திருடினவன் என்னைக்கு திருடினதை ஒத்துக்கிட்டான். இவன் தான் திருடி இருக்கான். சீச்சி, நீ இப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியாது. சத்தியமூர்த்தி ரொம்ப பதட்டமா, வேணும்னே என் மேல பழி போட யாரோ திட்டம் போட்டிருக்காங்க. திட்டமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு 2 வழிதான் இருக்கு. திருடினதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அதோட 10 மடங்கு அதிகமா பணத்தை கொடுக்கணும். என்கிட்ட ₹1 கூட இல்ல. அப்ப 2வது வழி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கழுத மேல உட்கார வச்சு ஊரை விட்டு விரட்டுங்க. பாவம் அனுசுயா அழுதுகிட்டே, ஐயோ எங்களுக்கு ஏன் தான் இந்த நிலைமையோ? என்னங்க, தப்ப ஒத்துக்கோங்க. அப்ப இந்த ஊருக்குள்ளேயாவது இருக்க முடியும்ல? சத்தியமூர்த்தி தலை நிமிர்ந்து தைரியமா, அனுசையா அழுவாத, நான் தலை நிமிர்ந்து சொல்றேன். நான் இதை திருடவே இல்ல. அப்ப உங்களுக்கு 2வது தண்டனை தான். அப்படி ஊர்க்காரங்க எல்லாரும் சத்தியமூர்த்தியையும் அனுசூயாவையும் துரத்த முடிவு பண்ணப்போ ஊர்ல இருந்து ஒரு பட்டணத்து வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்குனது பூபதி. அண்ணா, பூபதி பதட்டமா, அனுசையா என்னாச்சு? இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க?
மலையப்பன் பூபதிய பார்த்து, நீங்க யாருங்க? நான் பட்டணத்துல வியாபாரம் பண்ற அனுசையா அண்ணன். அப்போ மலையப்பன் அதை கேட்டு, ஓ அப்படியா? உங்க மச்சான் திருடி இருக்கான். என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டி வலையில திருடி இருக்கான். பூபதி அந்த வளையல அவன் வாங்கி பார்த்தான். அத உன்னிப்பா கவனிச்சு அதுக்கப்புறமா சிரிச்சு, ஓ இதான் விஷயமா? என்ன சிரிக்கிறீங்க? இங்க பாருங்க மலையப்பன், இது உங்க பொண்டாட்டியோடது இல்ல. மலையப்பன் பதட்டமா, இது என் பொண்டாட்டி வளையல் தான். இல்ல, இது என் பொண்டாட்டியோடது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பட்டணத்துல செய்ய வச்சது. இதுல என் பேரோட எழுத்து பூ. அதுவும் செதுக்கி இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. எல்லாரும் பக்கத்துல வந்து பார்த்தாங்க. உண்மையிலேயே அந்த வளையல்ல பூன்னு எழுதி இருந்துச்சு. அப்போ மலையப்பன் பதட்டமா, ஆ அது நான் என் தங்கச்சிக்காக இந்த நகையை செஞ்சு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஆனா வழியில யாரோ திருடனுங்க திருடிக்கிட்டு போனதா அவன் என்கிட்ட சொன்னான். இதை நேத்து தான் என் வேலைக்காரன் என்கிட்டயே சொன்னான். பூபதி அவனுடைய வண்டியில இருந்து கட்டி போட்டிருந்த காந்தையாவை வண்டியை விட்டு கீழே இறக்குனான். இவன் தான் அந்த திருடன். இவனை பிடிக்க தான் நான் வந்தேன். ஆனா இவன் திருடிக்கிட்டு போன வளையல் உங்க வீட்டுக்கு வந்து அது மறுபடியும் என் மச்சான் வீட்டுக்கே வந்து அவன் மேல திருட்டு பழி விழறது ஆச்சரியமா இருக்குல்ல? மலையப்பன் ரொம்ப பதட்டமா, எனக்கு எதுவும் தெரியாது. காந்தையா பூபதி காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. நான் இத்தனை நாளா திருடின பொருள் எல்லாத்தையும் தலைவர்கிட்ட தாங்க கொடுத்து வச்சேன். அப்படிதான் இந்த வளையலையும் கொடுத்து வச்சேன். அவர் தான் இந்த வளையல சத்தியமூர்த்தி வீட்டில் வைக்க சொன்னாரு. அதை கேட்டு ஊச்சனங்களுக்கு மலையப்ப மேல கோவம் வந்துச்சு. சீச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நல்ல மனுஷன் சத்தியமூர்த்தி மேல இப்படி பழிய போட்டிருக்கியே. சத்தியமூர்த்தி மலையப்பன் கிட்ட போய், சரி இப்ப சொல்லுங்க, போன வருஷம் கோவில் பணம் என்ன ஆச்சு? மலையப்பன் அழுதுகிட்டே, அதை நான் தான் செலவு பண்ண, என்ன மன்னிச்சிடுங்க. ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து மலையப்பனையும் காந்தையாவையும் ஊரை விட்டே விரட்டிட்டாங்க. அப்ப பூபதி சத்தியமூர்த்தி கிட்ட வந்து, சத்தியமூர்த்தி என்ன மன்னிச்சிடு. நீ எப்பவும் உண்மையை மட்டும் பேசுவ. அது உன் முட்டாள்தானோன்னு நினைச்சேன். ஆனா அந்த உண்மையை பேசுற குணம் தான் இன்னைக்கு உன்னை காப்பாத்தி இருக்கு. சத்தியமூர்த்தி சிரிச்சுக்கிட்டே, உண்மையை சொல்றதுல என்னைக்குமே தப்பு இல்ல மச்சான். அனுசூயா கவலையா, அண்ணா இப்ப அந்த 50,000 ரூபாய் எங்களுக்கு வருமா? பூபதி சிரிச்சுக்கிட்டே, 50,000 இல்லம்மா, ₹1,00,000 வரப்போகுது. ஆனா இடத்த விற்க இல்ல, அந்த இடத்துல என் மச்சான் கூட சேர்ந்து வியாபாரம் செய்ய. பாத்தியா, நேர்மையா இருந்தா எதையும் இழக்க மாட்டோம். எல்லாம் நம்மள தேடி வரும். அன்னையில இருந்து ஊர்க்காரங்க சத்தியமூர்த்தி மேல கௌரவத்தை அதிகமாக்குனாங்க. அனுசூயாவும் இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா.